ஹாய், இன்னைக்கு ரெசின் ஆர்ட் கிளாஸோட டே 5. இன்னைக்கு கிளாஸில் நம்ம எப்படி ஒரு அழகான நேம் போட்ட கீ செயின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2:1 ரேஷியோவில் கொஞ்சம் ரெசின் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது 4 கிராம் ரெசினும் 2 கிராம் ஹார்ட்னரும் சேர்ந்த மிக்ஸு. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற மோல்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு செலோ டேப் யூஸ் பண்ணி அதில் உள்ள தூசி எல்லாத்தையும் செலோ டேப்பில் டச் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசினில் மைக்கா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு சைடில் ஒயிட் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு ஆல்கஹாலிக் இங்க்கு ப்ளூ அண்ட் பிங்க் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மைக்கா பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மோல்டில் ஒரு பாதி சைட் மட்டும் வராது மாதிரி மைக்கா பவுடரை அப்ளை பண்ணுறோம். நான் இப்போ எம்மும் எஸ்ஸும் பண்ணுறதுனால அந்த 2 மோல்டில் மட்டும் பாதி மட்டும் வராது மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே ரெசின் மிக்சரை இன்னொரு கப்பில் பிரித்து வச்சுருந்தேன். அதில் எந்த பவுடரும் மிக்ஸ் பண்ணலை. அதை அப்படியே டிரான்ஸ்பரண்டாகவே நம்ம அந்த மீதி சைடில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நான் ஆல்கஹாலிக் இங்கே டைரெக்டாகவே அதில் அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னு பாருங்கள். இது ஆல்கஹாலிக் இங்கே ப்ளைனாக இருக்கக்கூடிய அந்த சைடில் இப்படி ஒவ்வொரு ட்ராப்பாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ப்ளூவில் வச்சுக்கிடுவோம். திரும்ப பிங்க்கில் ஆல்கஹாலிக் இங்கே ட்ராப்பாக வச்சுக்கிறேன். இனி இதில் ஐஸ் ஸ்டிக்ஸை வச்சு அதை அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். டூத் பிக்கை வச்சு கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இங்க் ஆட் பண்ணணும். நான் இதில் இன்னும் கொஞ்சம் இங்க் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். இப்படியே உங்களுக்கு தேவையான அளவு இங்க்கு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இதை அப்படியே 24 ஹவர்ஸ் டச் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஒரு கொசுவில் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ 24 ஹவர்ஸ் கழித்து இப்படி தான் இருக்கும் நமக்கு. அதில் நம்ம செகண்ட் லேயர் இப்போ ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் நம்ம ஆட் பண்ணும்போதே அந்த நேம் அதோட சீக்வன்ஸ் ஏதாவது நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிடணும். நான் இப்போ ஒரு OSP ஷீட்டில் நேம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நேமை சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிறேன். நேமை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் டபுள் சைட் டேப்பு டிரான்ஸ்பரண்ட் டேப்பை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லெட்டரில் நமக்கு ஒயிட் சைடு இருக்குல்ல, அதில் நேமை வச்சா தான் கொஞ்சம் நமக்கு கிளியராக அழகாக தெரியும். அதனால அந்த ஒயிட் சைட்லேயே நேமை நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு சைடில் லைட்டாக அந்த ரெசின் மிக்சரை தொட்டு வச்சுட்டு அதில் நம்ம ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சீக்வன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கிச்சனுக்காக ட்ரை ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் ட்ரை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ளவர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த ப்ளூ கலரில் ஆட் பண்ணுறோம். ப்ளூ கலரில் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம செகண்ட் லேயரை அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். செகண்ட் லேயர் ப்ளைன் லேயர் தான், அப்படியே ஊற்றிக்கலாம். நமக்கு இது பள்ளம் மாதிரி விழுந்திருந்தனா அதில் தேர்ட் லேயரும் ஆட் பண்ணணும். நான் இப்போ செகண்ட் லேயர் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கோல்டன் ஃப்ளேக்ஸ் வச்சு தேர்ட் லேயர் ஆட் பண்ணுவேன்.
இப்போ நம்ம 24 ஹவர்ஸ்க்கு கொசுவலை வச்சு மூடி அப்படியே வச்சுக்கலாம். 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோன்னா இப்படி தான் அழகாக இருக்கும். இதில் நான் இப்போது கோல்டன் ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் இப்படி கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக்கு கொடுக்கும் கிச்சனுக்கு. கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. எஸ்ஸில் இப்போ கொஞ்சம் ரெசின் மிக்சரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கோல்டன் ஃப்ளேக்ஸ் எடுத்து டூத் பிக்ஸ் வச்சு இப்படி ஆட் பண்ணிக்கலாம். எஸ்லேயே நம்ம கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் லேயர் ஊற்றுறோம். தேர்ட் லேயரை நல்லா அந்த மோல்டே முங்குறது மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு பளபளன்னு அழகாக வரும். இல்லைன்னா குழி விழுந்திருக்கும். தேர்ட் லேயரை நம்ம ஊற்றியாச்சு. அதில் ரெசின் வராத இடத்துலலாம் லைட்டாக ஐ ஸ்டிக்ஸை வச்சு நம்ம டச் பண்ணி விடணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அந்த ரெசினை. திரும்ப நம்ம 24 ஹவர்ஸ்க்கு மஸ்கிட்டோ நெட் போட்டு மூடி வச்சுருக்கோம். இனி நெக்ஸ்ட் டே காஞ்சதுக்கப்புறமா கீ செயினில் உள்ள ரிங்கெல்லாம் மாட்டியிருக்கேன். இப்படி தான் நம்மளோட கீ செயின் கிடச்சிது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.